ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், கதையோடு நான் உங்கள் அனு. குப்பன், அதுதான் அவருடைய பெயர். அவரை கேட்காமல் அவருக்கு பிடிக்காத பெயராக வைத்து விட்டார்கள் பாவம். இஷு, ஷா போன்ற வடமொழி எழுத்துக்கள் ஒன்று இரண்டு கலந்து நாகரிகமாக இல்லையே தன் பெயர் என்ற பெரிய குறை அவருக்கு. போதாத குறைக்கு பள்ளியில் ஷாம் என்ற மாணவன் ஷாம்புவாக, சம்சுரி என்ற மலாய் மாணவன் சம்சுவாக, ஆனால் இவரை மட்டும் குப்பை என்று அழைத்தார்கள் சக மாணவர்கள். வாத்தியார்களுக்கும் புனைப்பெயர் வைத்து சிரித்த காலம் அது. ஆனால் தன் பெயரை சுருக்கி அழைத்து பிறர் சிரிக்கும்போது அது அவ்வளவு எளிதாக எடுத்துக்கொண்டு சிரிக்க முடியவில்லை. அவருக்கு அழுகைதான் வந்தது. வயது ஆக ஆக தனக்கு வரும் மனைவி பெயராவது மிக அழகாக இருக்க வேண்டும் என்று நினைத்தார். அதனால்தானே பொண்ணு பேரு ஷீலாவாம் என்றபடி மேலே ஏதோ சொல்ல வந்த அம்மாவை இடைமறித்து இதையே முடிச்சிடுங்க என்றார் அவசரமாக. நீ பார்க்க வேண்டாமா என்று அம்மா கேட்டபோது பரவாயில்லை என்று மட்டும்தான் அவரால் சொல்ல முடிஞ்சது. ஷீலா, ஆகா, எவ்வளவு அழகான பெயர்! பெயரே அழகாக இருந்தால் உருவம் எப்படி இருக்கும்? அடுத்த சில மாதங்கள் இனிமையான கற்பனையில் கழிந்தன. மனைவியின் பெயரில் இருந்த அழகிற்கும் உருவத்திற்கும் கொஞ்சமும் சம்பந்தமில்லை என்று உணர்ந்து அவர் அதிர்ந்தபோது அவள் கழுத்தில் தாலி ஏறியிருந்தது. இவள் இவ்வளவு குண்டு என்று ஏன்மா முதலிலேயே சொல்லல? அம்மாவை தனியாக பார்த்தபோது அழமாட்டாத குறையாக கேட்டார். நீ எங்கே சொல்ல விட்ட என்று பழியை அவன் மேலே திருப்பினாள் தாய். இப்ப அதனால என்ன மோசம்? நல்லா சமைக்கிறா, நீயும் குண்டாயிட்டா போது என்று சமாதானப்படுத்தினாள் அம்மா. அப்படியும் அவர் முகம் வாடி இருந்ததை பொறுக்காது, எல்லா பொண்ணுங்களும் ஒரு பிள்ளை பெத்ததுக்கு அப்புறம் குண்டாதானே ஆகிடுவாங்க, நான் எப்படி இருந்தேன் தெரியுமா என்று ஆரம்பித்தாள். நல்ல வேளை, மனைவியின் பிரசவம் கடினமாக இருந்தது. சற்றே இளைத்தாள். இருந்தாலும் ஏமாந்து விட்ட உணர்ச்சி அவரை அலைகழித்து கொண்டே இருந்தது. எதற்காகவாது அவளை விரட்டுவார். அவரது போக்கால் பாதிக்கப்படாது எருமை மாட்டின் மேல் பெய்த மழை போல் அவள் சும்மாவே இருந்தது அவரை மேலும் ஆத்திரப்படுத்தியது. இன்று பயம் சுத்தமாக விட்டு போய் அவரையே பழிக்கிறாள். முதல்ல உங்களை கண்ணாடியில் பார்த்துக்கோங்க. குரலில் சற்று கோபம் இல்லாமல் தான் மனைவி அந்த வார்த்தைகளை சொல்லியிருந்தாள். ஆனால் அதில் பொதிந்து கிடந்தது ஏளனம். வேண்டும், நன்றாக வேண்டும். சும்மா இருந்த சங்கை ஊதி கெடுத்த மாதிரி ஏற்கனவே குண்டாயிருந்த மனைவியிடம் அவளுடைய உடலை பற்றி கிண்டல் செய்வானே, இப்படி வாங்கி கொட்டி கொள்வானேன்? அவருக்கு எல்லார் மேலேயும் கோபம் வந்தது. பிறந்த நாள் என்று அவரை தூக்கி போகாத குறையாக வெளியே அழைத்து போன அந்த 5 நண்பர்கள் மேல், அவர்களுடன் பார்த்த படத்தின் கதாநாயகி மேல், இன்னும் தன் மேலே. இந்த படத்தின் கதாநாயகி ஒருத்தி எதற்காக உடலை இவ்வளவு கச்சிதமாக வைத்திருக்க வேண்டும்? அட, அழகான ஒல்லியான உடல் இருந்தால் இருந்துவிட்டு போகட்டுமே, அதை இப்படியா வெளிச்சம் போட்டு காட்ட வேண்டும்? தனக்கு அந்த இளம்பெண்ணை பார்த்து எதற்காக இத்தனை கிறக்கம் ஏற்பட வேண்டும்? பார்த்ததுதான் பார்த்தோமே, அப்போது உண்டான மயக்கத்தை தன் மனசுக்குள்ளே வைத்து கொண்டிருக்கலாம். படத்தின் பாதிப்பு குறையாமலே வீட்டுக்கு வந்தவருக்கு காலை பரத்தி கொண்டு குரட்டை விட்டபடி தூங்கிக் கொண்டிருந்த மனைவியை பார்த்ததும் எரிச்சல் பொங்கியது. சனியன், எனக்கு போய் இப்படி ஒன்று வாச்சிருக்கே என்று அவளை மனசுக்குள்ளேயே திட்டி தன் மேலேயே பரிதாபப்பட்டு கொண்டார். அப்பொழுது கண் விழித்தவள், வந்துட்டீங்களா என்ற தூக்க கலக்கத்தில் கட்டை குரலில் கேட்டது அவருக்கு ஆத்திரத்தை மேலும் ஏற்படுத்தியது. வராமல் தேட்டரிலே படுத்துடுவாங்களா? இல்லை இது உன் புருஷனோட ஆவின்னு நினைச்சிட்டியா என்று எரிந்து விழுந்தார். அவர் எழுந்து உட்கார்ந்து கொண்டாள். ரொம்ப போட்டுட்டீங்களா, பேசாம படுங்க என்றால் மனைவிகளுக்கே உரித்தான விவேகத்துடன். யாரடி போட்டாங்க? புருஷனை மயக்கிற மாதிரி உடம்ப வச்சிக்க தெரியல, பெருசா பேச வந்துட்டா என்று கத்தியவர், ஏண்டா வீட்டுக்கு வந்தோம்னு இருக்கு, வந்தா பூரி மாதிரி உப்பி போன உன் மூஞ்சியை பார்த்து தொலைக்க வேண்டியிருக்கு. அவளுக்கு ஏதோ புரிந்தார் போல் இருந்தது. முகத்தில் மெல்லிய புன்னகை. அப்பொழுதுதான் சொன்னாள்,
முதல்ல உங்களை கண்ணாடியில் பார்த்துக்கோங்க. அசரீரை போல் வேலைக்கு வேலை அவள் குரல் கேட்ட வண்ணம் இருந்தது. காலையில் பல் துலக்கிய கையோடு பாத்ரூமில் சவரம் செய்து கொள்ளும்போது, குளித்துவிட்டு தலைவாரி கொள்ளும்போது, ஏன் காரை ஓட்டி போகும் வழியில் ஏதாவது ஒரு சிவப்பு விளக்கு நிற்கும்போது முகத்திற்கு மேல் இருந்த கண்ணாடியை திருப்பி இப்படி பல கோணங்களிலும் கண்ணாடியில் தெரிந்த தன் முகத்தை பார்த்து கொண்டவருக்கு ஒன்று புரிந்தது. மனைவி நடிகை மாதிரி இருக்க வேண்டும் என்று ஆசைப்பட்டால் தானும் சினிமா கதாநாயகன் போல் இருக்க வேண்டாமா? இந்த ஹீரோ எவ்வளவு இளமையா இருக்காரு பாருங்க. அண்மையில் படம் பார்த்து கொண்டிருந்த போது மனைவி காதில் குனிந்து முணுமுணுத்தது நினைவில் வந்தது. அவருக்கு படத்தின் ஆரம்பத்திலேயே சுவராசியம் போய்விட்டது. இதையெல்லாம் ஒரு படமா பார்க்குறாங்களே அறிவு கெட்டவங்க என்று தமிழ் பட ரசிகர்களை ஒட்டுமொத்தமாக திட்டினார். மனைவியை மயக்கி அந்த கதாநாயகனை பொறாமையுடன் கருகினார். ஒரு படத்துக்கு கோடிக்கணக்கில் சம்பளம் வாங்குபவர்களுக்கு தன்னை இளமையாக வைத்து கொள்ளவும் முடியும். தனக்கு இதெல்லாம் முடியுமா? கேவலம் மாத சம்பளக்காரன். இந்த லட்சணத்தில் வெளிநாட்டில் படிக்கும் மகனுக்கு வேறு அவ்வப்போது தண்டம் அளவேண்டி இருக்கிறது. இதெல்லாம் நண்பர்களுக்கு தெரிகிறதா? உனக்கு என்னப்பா, ஒரே மகன், மகா புத்திசாலி. நீங்கள் புருஷன் பொண்டாட்டி 2 பேரும் வீட்டில் எப்பவும் ஹனிமூன் தான் என்று விகாரமாக கண்களை சிமிட்டி வயிற்றெரிச்சலை கொட்டி கொள்வார்கள். அந்த வார்த்தை காதில் விழுந்தாலே அவருக்கு தன் கல்யாணம்தான் நினைவுக்கு வந்து பயமுறுத்தும். எதையோ இழந்து விட்டது போல் இருந்தது. யாருடனும் பேச பிடிக்காமல் பத்திரிகையில் வரும் தத்துவ போதனைகளை படிக்க ஆரம்பித்தார். அப்படியாவது நிம்மதி கிடைக்காதா? காவி கட்டிய ஒருவர் இந்த அரிய யோசனையை அளித்திருந்தார். மனம் உற்சாகமாக இருந்தால் உடலில் இளமை துள்ளி விளையாடும். சிறிது தயக்கத்திற்கு பின் மார்க்கெட்டுக்கு போய் மறிக்கொழுந்து வாசனை அடித்த சென்ட்டு ஒரு குட்டி வாங்கி கொண்டார். கல்யாணமான புதிதில் உபயோகித்தது. அதற்கு பிறகுதான் உல்லாசமே போய்விட்டது. கணவர் அடிக்கடி கண்ணாடியில் பார்த்து கொள்வதையும் இப்போது சென்ட்டு உபயோகிப்பதையும் கண்டும் காணாதது போல் இருந்தால் சில சமயம் குழம்பினாள். 40 வயதில் நாய் குணம் என்பார்களே. அவர் எதிர்பார்த்த அளவுக்கு அந்த சென்ட்டு வாசனை புத்துணர்ச்சி அளிக்கவில்லை. அடுத்த முறை கண்ணாடியில் தன் முகத்தை பார்த்து கொண்ட போது உப்பும் மிளகும் கலந்தது போல் இருந்த தலைமுடி அவர் கண்ணை உறுத்தியது. என் முடி ரஜினி உடையதை விட எவ்வளவு அடர்த்தி என்ற பெருமையும் எழாமல் இல்லை. தனக்கு எதற்கு விற்கும் மண்ணாங்கட்டியும்? முடி மட்டும் கொஞ்சம் கருப்பாக இருந்தால் இன்னும் 10 வயது குறைவாக காட்டுமே. குளிக்க போனவர் 1 மணி நேரத்துக்கு மேலாகியும் வெளியே வரவில்லை என்று பயந்த மனைவி தன் பலத்தை எல்லாம் பயன்படுத்தி கதவை உடைக்காத குறையாக தட்ட அசட்டு சிரிப்புடன் வெளிப்பட்டார். இது என்னங்க கன்றாவி? அவள் சிரிப்பை அடக்க முயற்சித்து தோற்றவளாக கேட்டாள். அமில மலையிலே நனைஞ்சிட்டேன் என்று வெகுவாக கருத்த தன் முடிக்கு ஒரு காரணத்தை கற்பித்தார். தான் எதிர்பார்த்தபடி மனைவி தன் புதிய முக அழகில் அப்படி ஒன்றும் மயங்கவில்லையே என்ற வருத்தம் அவருக்கு எழுந்தது. வேறு எங்காவது கோளாறு? உடல் பூராவையும் பார்த்து கொள்ள முழு நீல கண்ணாடி ஒன்றை வாங்கி மாட்டினார். அப்போதுதான் புரிந்தது மனைவியின் எகத்தாளம். நம் வயிறு எப்போது எப்படி இப்படி 8 மாத கர்ப்பிணி போலானது? முடிச்சாயம் வாங்கிய அதே கடைக்கு போய் சில மணி நேரங்களை செலவிட்டார். வெளியே வரும்போது அவர் கையில் இருந்த பொட்டலத்தில் ஒருவித இடுப்பில் கட்டிக்கொள்ளும் பெல்ட். இது மருந்து சேர்க்கப்பட்டதாம். வயிற்றை சுற்றி கட்டிக்கொண்டால் எந்நேரமும் அணிய வேண்டுமாம். சில வாரங்களுக்குள்ளேயே வித்தியாசம் தெரியும் என்று அங்கிருந்த கடைக்காரி அடித்து சொல்ல, இந்த பானை வயிற்றை குறைக்க 2000 செலவழிப்பதில் தப்பு ஒன்றுமில்லை என்று துணிந்து வாங்கிவிட்டார். இப்போது நிமிர்ந்து தான் உட்காரவும் நடக்கவும் முடிந்தது. நாற்காலியில் அமர்ந்து சாப்பிட்டாலும் எந்நேரமும் வயிறு வெடிப்பது போல் இருந்ததால் சாப்பிடும் அளவு குறைந்து கணிசமாக வயிறும் குறைந்தது. வயிறு சரியில்லையா, சாப்பாடு நல்லா இல்லையா என்று மனைவி கவலையுடன் கேட்டபோது மனதுக்குள் சொல்லி கொண்டார், என்னை மட்டம் தட்டினியே, இன்னும் கொஞ்ச நாளிலே பார். ஆனால் கொஞ்ச நாளில் தலை சுத்தல் தான் வந்தது. பொறுக்க முடியாது போக
டாக்டரிடம் போனால் எடையை ஒரே அடியாக குறைக்க ஏதாவது செய்கிறீங்களா? அதான் இரத்த அழுத்தம் குறைந்து போய் தலை சுத்துது. சாதாரணமாக லேடிஸ் தான் இப்படி செய்வாங்க என்று அந்த மனிதர் புட்டு புட்டு வைத்தது ஒரு மாதிரியாக பார்க்க மானம் போனது குப்பனுக்கு. வீடு திரும்பியதும் முதல் வேலையாக பெல்ட் சுற்றி பழைய துணிகளுக்கு இடையில் ஒளித்து வைத்தார். எரியவும் மனம் இடம் கொடுக்கவில்லை. அன்று அவர் வேலை முடிந்து வந்தபோது வழக்கத்துக்கு விரோதமாக மனைவி யாரிடமோ பேசிக்கொண்டிருக்க மறைந்திருந்து கேட்டார். அவர் முந்தி மாதிரி என்னை சீன்றது கிடையாது. எப்பவும் ஏக்கமோ எதையோ நினச்சிக்கிட்டு சரியா சாப்பிட்றதில்ல. வீடு எல்லாம் கண்ணாடி வாங்கி மாட்டி அழகு பார்த்துக்கிடுறது இருக்கே. விடலை பசங்க தோத்தானுங்க போ. ஏதேனும் சின்ன வீடு சமாசாரமோ? மனசு கிடந்து அடிச்சுக்கிறது. இவரை விட்டா இத்தனை வயசுக்கு மேலே நான் என்னடி பண்ணுவேன்? மெய் சிலிர்க்க வந்த வழியே மீண்டும் நடந்தார் குப்பன். மனைவிக்கு தன்மேல் அன்பு இல்லாமல் இல்லை. ஆண் அழகராக இருக்கும் ஒருவரை திரையில் பார்த்து ரசிக்கலாம். ஆனால் எல்லோரும் வாழ்க்கை துணையாக முடியுமா? ஏதோ உரைத்தது. நடிகையோடு மனைவியைத்தான் ஒப்பிட்டு பேசியது மட்டும் என்ன நியாயம்? அந்த பஞ்சாபி நடிகை அப்பள வத்தல் குழம்பும் கத்திரிக்காய் பொரியலும் ஷீலாவின் கைமணத்தோடு ஆக்கி போட முடியுமா? வீட்டுக்கு திரும்பியவர் கையில் மல்லிகை பூவும் ஒரு பிளாஸ்டிக் பை முழுக்க ரசமலாய், சூரியகலா, பால்கோவா, பாதாம் அல்வா என்று விதவிதமான இனிப்பு வகைகள். இவ்வளவு இனிப்பு சாப்பிட்டால் நான் இன்னும் குண்டாயிடுவேன் என்று செல்லமாய் சினுங்கிய தன் மனைவியை ஆசையுடன் பார்த்தார். நீ இப்படி இருந்தாதான் நல்லா இருக்கு. இறுக்கமா கட்டிக்கிட்டா எங்கே எலும்பு நொறுங்கிடும்னு பயப்பட வேணாம் பாரு என்றபடி அவளை நெருங்கினார். இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் கொடுங்க. இன்னும் நிறைய கதைகள் பார்க்கணுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.